5 ஏக்கருக்குள்ள பயிர்க்கடன் வாங்கியிருக்கிற விவசாயிகளுக்கு வந்து 100% பயிர்க்கடன் முழுவதுமாக தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேலே பயிர்க்கடன் வாங்கியிருக்கிற விவசாயிகளுக்கு 50% பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படிங்கிற வாக்குறுதியை வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போது 50,000க்குள்ளே பயிர்க்கடன் வாங்கியிருக்கிற விவசாயிகளுக்கு மட்டும்தான் 100% தள்ளுபடி, 50,000க்கு மேலே பயிர்க்கடன் வாங்கின விவசாயிகளுக்கு 25%. அதாவது இதை நம்ம தெளிவாக சொல்லணும்னா 45,000 ஒரு விவசாயி பயிர்க்கடன் வாங்குறாருன்னா அவருக்கு வந்து 100% தள்ளுபடி. இதுவே பார்த்திங்கன்னா ஒரு 50,000லேருந்து 60,000க்கு அவர் பயிர்க்கடன் வாங்குறாருன்னா அவருக்கு வந்து 40,000 ரூபாய் நம்ம கட்டுற மாதிரி வரும், 20,000 தள்ளுபடி. இதுவே 1 லட்ச ரூபாய் பயிர்க்கடன் வாங்கியிருந்தால் அந்த விவசாயிக்கு வந்து 5,000 ரூபாய் தள்ளுபடி. நான் என்ன சொல்கிறேன்னா 45,000 ரூபாய் விவசாயிகள் வந்து பயிர்க்கடன் வாங்கணுங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஏன்னா அதை நம்ம எங்கேயாவது கைமாற்ற கூட வாங்கிக்கலாம். குறைஞ்சபட்சம் விவசாயிகள் வந்து 1 லட்ச ரூபாய் கடன் வாங்கியிருப்போம். 1 லட்சம் கடன் வாங்கியிருப்போம்னா அந்த 1 லட்சம் கடன் வாங்குறதுக்கே நம்ம 5,000 ரூபாய் லஞ்சமாக கொடுத்துருப்போம், செலவு செஞ்சுருப்போம். அதுக்கு அந்த பணம் நம்ம கைக்கு வர்றதுக்காக அந்த 5,000 ரூபாவை நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் தள்ளுபடி செய்கிறது எந்த விதத்தில் நியாயம் இல்லை. அதனால் நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்துக்கிட்ட நம்ம விவசாயிகள் சார்பாக நாங்கள் கேட்குறது என்னென்னா, நம்ம விவசாயிகள் வாங்கின பயிர்க்கடன் முழுவதுமாக நீங்கள் வந்து தள்ளுபடி செய்யணும். இதை வந்து மறுசீரமைப்பு நீங்கள் செய்யணும், செஞ்சு ஒரு அறிக்கையாக வெளியிடணும். விவசாயிகளோட கடன்களை முழுவதும் நாங்கள் தள்ளுபடி செய்கிறோன்னு சொல்லி. ஒருவேளை இதை வந்து நீங்கள் மறுசீரமைப்பு செய்யலைன்னா கண்டிப்பாக நம்ம விவசாயிகள் சார்பாக ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை நம்ம தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பாக நாங்கள் நடத்துவோம். அதாவது நம்ம தமிழ்நாடோட மூலாதாரமே பார்த்திங்கன்னா விவசாயம் தான். இந்த விவசாயிகளோட வாழ்வாதாரம் முன்னேற விதமாக நீங்கள் வந்து விவசாயிகளுக்கு வந்து ஆதரவாக இருக்கணுமே தவிர இது மாதிரி விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிற விதமாக, ஏமாற்றத்தை தர்ற விதமாக நீங்கள் வந்து அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கிறது வந்து ரொம்ப வருத்தத்தக்க ஒரு விஷயம். இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், எல்லா நண்பர்களுக்கும் தெரியட்டும். நன்றி.